இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் கிருபையின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம ஒரு பகுதியை தியானிக்க இருக்கிறோம். அது தேவ அன்பு. தேவ அன்பு என்ற தலைப்பில் இன்று ஒரு தியானத்தை நம்ம ஏறெடுப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதியும். நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எம்முடைய வார்த்தைகளாக இருந்து வெளிப்படட்டும். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய தலைப்பில் நாங்கள் பேசுகிற பொழுது அது உம்முடைய மகிமைக்கென்று வெளிப்பட எங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய மகிமைக்கென்று வெளிப்பட அதை ஆசீர்வதிங்க. நீரே ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். ஒரு பாடல். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே, என் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. ஆம், நம் தேவனின் அன்போ நமக்கு மிகவும் அதிகபூர்வமான ஒரு ஆழமான அன்பு. நமக்காக தன் குமாரனையே கொடுத்த ஒரு அன்பு என் பிதாவினுடைய அன்பு. நாம் இன்றைக்கு வாழ்கிற வாழ்வில் நாம் அன்பு செய்கிறதையே மறந்து விடுகிறோம். அன்பு என்பதின் அர்த்தமும் தெரியல, அன்பு என்பதின் வாக்கியம் என்னவென்றே தெரியல. ஆனால் என் தேவன் அந்த அன்பை குறித்து விசேஷமாக சொல்லப்படுகிறார். அது 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பு எந்த ஒரு மனிதனிடம் இருக்கிறதோ அங்கே தேவன் நிலைத்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய வேத வாக்கியம் அதுவே. அன்பில் நிலைத்திருக்கிறவன், என் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் தேவனோடு நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனோடு நிலைத்திருக்கிறார். இந்த காலத்துல அன்பு அப்படின்றது சகலத்தையும் தாங்குகிற ஒரு அன்பு, சகலத்தையும் விசுவாசிக்கிற ஒரு அன்பு, சகலத்தையும் சகிக்கின்ற ஒரு அன்பு. நாம் தேவனுடைய அன்பு நாம் ருசி பார்க்கவே முடியும். The taste of the Lord அப்படின்ற ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சம வேர்டு இருக்கும். நம் தமிழ்ல கூட அவருடைய அன்பை ருசி பாருங்கள் அப்படின்றது ஒரு இது இருக்கும். அதே இது இங்கிலீஷ்ல டேஸ்ட் த லார்ட் அப்படின்னு அவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய அன்புன்றது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நமக்கு அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்ற ஒரு இதுல நாம் அன்பாக அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது அவரும் தேவனில், நாம் தேவனில் அன்பாக நிலைத்திருக்கும் போது அவரும் நம் மீது அன்பாகவே நிலைத்திருக்கிறார். இதுதான் நம்மளுடைய வாழ்வில் முக்கியமான ஒரு தேவன் அன்பு அப்படின்றது எல்லையில்லா அன்பு. அது அன்பு அழகான ஒரு அன்பு. ஆவரிசையின்படி 3 விதமான அன்புகள். ஒன்று அன்பான அழகான ஒரு அன்பு, இரண்டாவது ஆழமான ஒரு அன்பு, மூன்றாவது அழிவில்லா அன்பு. அழகான அன்பு அப்படின்னு பார்க்கும்போது தன்னையே, தன் குமாரனையே நம்மளுடைய பாவங்களுக்கு, நம்மளுடைய பாவங்களுக்கு பிழைக்கும்படிக்கு, நம்மளுடைய பாவங்களிலிருந்து நாம் பிழைக்கும்படியாக தன்னுடைய குமாரனையே வெளிப்பட்டதுதான் அவருடைய மேலான ஒரு அன்பு. அது ஒரு அழகான அன்பு, ஆழமான அன்பு. ஆழமான அன்பு என்னவென்றால் அவருக்கு நமக்காக நம் பாவங்களை தீர்க்க அவரே பரிகார பலியானார். நம்மளுடைய வார்த்தைகளில் தாகம், ஒரு பாடல் நாம் பாடின பாடல்களில் தாகம் தாகம் என்றீர் எனக்காய் ஏங்கி நின்றீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாகம் ஆத்ம தாகம், என் அன்பின் தேவனின் ஆத்ம தாகம். நாம் பாவங்கள் செய்கிற பொழுதும் இந்தவனும் என் மகன் இவனும் கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஆத்ம தாகத்தையே நமக்காக அவர் வைத்திருக்கிறார். நம்மளுடைய ஆத்ம தாகம், நாம் நம் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தேவன் நமக்காக இறங்குகிறார். நாம் அந்த அன்பு என்பது விலையேறப்பட்ட அன்பு. பரிகார பலியானார் நமக்காக, நம் பாவங்களுக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நமக்காக பரிகார பலியான ஒரு அன்பு. அது விசேஷமற்ற அன்பு. மனிதனுடைய அன்போ ஒரு எல்லைக்குட்பட்டது. அந்த எல்லை தான் ஒரு விஷயம். நாம் ஒருவருக்கு கைமாறு செய்கிறோம், ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்கிறோம் அப்படின்னா அப்பொழுதுதான் அந்த அன்பு நமக்கு திரும்ப செலுத்தப்படும். ஆனால் என் தேவனுடைய அன்போ அப்படி கிடையாது. நீ எதுவுமே செய்யாம இருந்தாலே போதும், நீ எதுவும் என்னை விசுவாசிக்கிறவன் மட்டுமே என் அன்பை வெளிப்படுத்த கடவன். நாம் ஒவ்வொருவரும் அவரை ஆழமாக பரிசுத்தத்தோடு நாம் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு நம்மளுடைய மேலான கிருபையினால் வெளிப்படுகிறது. மனிதன் அன்போ நம்மிடம் எதையாவது எதிர்பார்க்கிற ஒரு அன்பாகவே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்போ எதையுமே நம்மிடமிருந்து எதிர்பார்க்காது. அது முழுவதும் அன்பாகவே மட்டும் இருக்கும். தேவன் நம்மோடு அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆம், நம் தேவன் நம் பாவங்கள் பலவற்றில் செய்த பொழுதும், நாம் அக்கிரமங்கள் மீறுதல்களின் பேரிலும் நாம் அவளை விட்டு விலகுகிற போதும் அவர் நம் மீது அன்பாகவே இருக்கிறார். இவன் என் மகன், இவன் என் மகள் என்று சொல்லி அவர் நம்மோடனே கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மோடு கூட அன்பு செய்து நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறபடியினால் என் தேவனுடைய அன்பு அளவற்ற அன்பாக, நமக்கு ஒரு அளவற்ற அன்பாக அது வெளிப்படுகிறது. இதுவே தேவனுடைய அன்பின் ஒரே பேரான வாழ்க்கை. நாம் கடைசியாக ஒரு பார்ப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் இவைகள் மூன்றிலும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றிலும் இவைகளில் அன்பே பெரியது. அன்பு அப்படின்றது நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமானது. ஒருவன் நமக்கு துரோகம் செய்கிற பொழுதும், ஒருவன் நம்மை விட்டு விலகுகிற போதும், ஒருவன் நமக்கு அவன் பாவங்கள் செய்ய பொழுதும் நாம் அவனோடு கூட அன்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அன்பு நம் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான ஒரு ஸ்லாக்கியம் என்று சொல்லலாம். அவருடைய அன்பு அளவற்ற அன்பு, சாந்த குணம் உள்ளது, பொறாமையற்றது, எதையுமே சகிக்கக்கூடிய ஒரு அன்பு. நீங்கள் இன்று முதல் உங்களை வெறுக்கிறார்களா, உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா, உங்களை அவமானப்படுத்துகிறார்களா, அவரையும் கூட நீங்கள் அன்பு செய்யுங்கள். என் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் அன்பு செய்கிற பட்சத்தில் தேவன் உங்களோடு நிலைத்திருப்பார். நீங்கள் அவரோடு அன்பு செய்கிற பொழுது அவருடைய அன்பு உங்களில் நிலைத்திருக்கும் அப்படின்ற தேவ வார்த்தையோடு இந்த தியான பகுதியை முடிப்போம். நன்றி ஆண்டவரே, நீர் என்று கொடுத்த ஒரு வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. அன்பு எங்களுடன் வெளிப்படும்படி நீர் ஆசீர்வதித்த உமது கிருபைக்காய் நன்றி. உம்முடைய அன்பு எங்கள் நிலைத்திருக்க நீதாமே கிருபை பாராட்டும் கர்த்தாவே. உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களில் நிலைத்திருக்கும்படி எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை போலவே ஒவ்வொருவர் மீதும் அன்பாய் இருக்கவும், உமது பிரதான அன்பை நாங்கள் எங்களோடு கூட இருக்கிறவர்களில் பிரதிபலிக்கவும், இவன் கிறிஸ்தவன், இவன் அன்பாக இருக்கிறான் அப்படி என்று ஒரு முன் உதாரணமாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். இவருடைய அன்பு இவ்வளவு தூரம் இருக்கும் என்றால் இவன் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவன் என்று மக்கள் நினைத்தபடியாக, மற்றவருக்கு உதாரணமாக ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நான் வாழ்வதற்கு உம்முடைய அன்பை என்னிடம் வெளிப்படுத்தி என்னை ஆசீர்வதியும். எங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு நிலைத்திருக்கும்படி, உம்முடைய மகிமை வெளிப்படும்படி நீதாமே ஆசீர்வதித்து அந்த அன்பை எங்களிடம் பெருக செய்யும் ஆண்டவரே. எங்களிடம் பெருக செய்யும் உமது அன்பை நீரே ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.